லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அந்த காலத்துல மனுஷனும் பாட்டும் ஒன்னா சேர்ந்துருந்ததுப்பா. நாங்கெல்லாம் காட்டுல விவசாயம் பண்ணிக்கிட்டே அலுப்பு தெரியாம இருக்க பாடிக்கிட்டே வேலை பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்தாலும் பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம். அது அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்காக. சரி, இப்ப யாரு முதல்ல பாடுறது? ஏங்க, எல்லாரும் பாட்டு பாடுறதுக்கு கூச்சப்படுறாங்க போல. நீங்க முதல்ல பாடி ஆரம்பிச்சு வைங்களேன். நானா? சரி, நானே பாடி ஆரம்பிச்சு வைக்கிறேன். வழி நெடுக காட்டு மல்லி யாரும் அத பார்க்கலையே, எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள, காடே மணக்குது பாசத்துல, என்னோட கலக்குது நேசத்துல. மாப்பிள்ள பத்திய மாமா லேட்டஸ்ட் ரொமான்டிக் பாட்டு பாடுறாரு. எப்படி என் பாட்டு? தாத்தா சூப்பரா பாடுனீங்க. அப்படியா? தேங்க்யூடா, தேங்க்யூ. மாமா இப்படி பாடி பாடிதான் அத்தையை அட்ராக்ட் பண்ணீங்களா? எங்களை பத்தி தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனடா. கோயில்ல என் கஷ்டத்தை சொல்லி வேண்டும் போதுதான் என் கமலத்தை பார்த்தேன். அடுத்து யாரு பாடுறது? மருமகனே, நீ பாடியா? ஐயோ மாமா, என்ன போய் நீங்க வேற சாப்பிடுறதா சரி, என்ன போய் பாட சொல்றீங்க? ஏங்க, நீங்க எழுந்திருச்சு வந்து பாடுங்க. ஏய் போடி, வாய்க்குலயே பேசுறீல, நீ பாடு. ஐயோ, எனக்கு பாட வராதுங்க. அம்மா மித்ரா, நீ பாடுமா? ஐயோ, நான் எப்படி பாடுறது? வாயில தான் பாடுவாங்க. தெரிஞ்சா பாடு, இல்ல பேசாம சாப்பிடு. ஓவரா பில்டப் கொடுத்துட்டு இருக்க. அட என்னப்பா நீங்க யாருமே பாட மாட்டேன்றீங்க? ஏம்மா மித்ரா, நீயே பாடுமா? ஐயோ, பாடுமா. ஆஹா, என்ன அருமையான பாட்டு. தீர்க்க சுமங்கலி படத்துல KR விஜயா முத்துராமனை பார்த்து இந்த பாட்டை பாடுவாங்க. அருமையான பாட்டுமா இது, இல்ல? மாப்பிள்ள மித்ரா ஒன்னு நினைச்சு பாடின மாதிரியே இருக்கு. மாமா சொன்ன மாதிரி அவ KR விஜயா, இவ KR விஜயா, நான் முத்துராமனா? குத்துறா எச்சிப்ப. பேசாம வாய் முட்டு சாப்பிடியா? வாய் மூடிட்டு சாப்பிட முடியாது மாப்பிள்ள, வாயை திறந்தாதான் சாப்பிட முடியும். நல்ல அனுபவம் இது. உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான். அத சந்தோஷமா நல்லா வாழ்த்துட்டு போகணும். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன், மற்றவங்களை சந்தோஷமா வச்சுக்கணும். அதான் முக்கியம். ஏய், கொஞ்சம் கம்முன்னு வர மாட்டியா? யாராவது ஒன்று பாட சொன்னாங்களா? இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை? நான் உங்களை இடிக்காம வரணும், அவ்வளவுதானே? புரியுதுல்ல? அப்புறம் என்ன? இந்த பாரு, டச் பண்ணக்கூடாது. போ அந்த பக்கம். இவரு என்ன வண்டி கொள்ளும் போது இடிச்சிட்டேன், ஓவரா பண்ணதா? அந்த பக்கம் திருப்பி உட்காருப்பா. ஐயோ, என்னங்க இது ரொம்ப ஓவரா இருக்கே. நான் பண்ண தப்புக்கு நீங்க நல்லவர்னு புரிஞ்சதுனால பழசெல்லாம் மறந்துட்டு நான் வந்திருக்கேன் உங்களுக்காக. எனக்கு உங்க மனசுல ஒரு இடம் வேணும், அவ்வளவுதான். பக்கத்துல உட்காந்து ஒட்டணும் ஒரசணும் அப்படிலாம் நான் ஒன்னும் ஆசைப்படல, புரியுதா? இங்க பாரு,
உன்னை நான் இந்த ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன் சொல்லிட்டேன். அதுதாங்க என்னோட ஆசையும். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க என்ன மறக்கவே கூடாது. நானும் உங்களை மறக்கவே மாட்டேன். பைத்தியம் பைத்தியம், உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? இல்ல வேணுங்கிற பட்ட தள்ளி பார்த்து போ. என்னப்பா என்னாச்சு? ஏன் சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டின? என்னன்னு தெரியல சார், நான் கீழே இறங்கி போய் பார்க்கறேன் சார். நீ என்னத்த பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல மாப்ள, என்ன ஃபால்ட்னு என்னையாச்சு? பாத்துட்டு இருக்கேன். என்னாச்சு பாத்தீங்களா? தெரியல தாத்தா, டிரைவர் பாத்துட்டு இருக்காரு. ஏதோ fault என்னது இது? இருக்கு. கோயில் போற நேரத்துல இப்படி ஆயிடுச்சு. அம்மா அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. இது வண்டியில வந்த பிரச்சனை. அதுக்கும் நம்ம கோயிலுக்கு போறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு விஷயம் நம்ம கண்ட்ரோலை மீறி நடந்துச்சுன்னா அதுக்கு கடவுள் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராருன்னு அர்த்தம். யோ, கீழே ஏதோ கழட்டிட்டு இருந்தீங்க. லைஃப்ல என்னடா கழட்டினான்னு கேட்க கூடாதுல, அதை எதையாவது சரி, சரி, கழட்டலாமா? உடனே ஏப்பா lecture சார், ஏதாவது தெரிஞ்சுதா? ஏதோ பெரிய பிரச்சனையா? ஆமா சார், மெக்கானிக் வந்து தான் என்னது பார்க்கணும். இது? மெக்கானிக் வரணுமா? சரி, பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருக்கானே ஆன்லைன்ல பாக்குறேன். ஓகே சார், கிடைச்சதா சார்? செக் பண்றேனே. ஓகே சார். இங்க சிக்னல் இல்ல மாப்ள, அதான் சுத்திட்டு இருக்கு. யோ, சிக்னல்லாம் இருக்கியா? உனக்கு தான் கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது. என்ன விஷயம் சொல்லுங்க. இங்க பக்கத்துல எங்கயாவது வண்டி மெக்கானிக் செட் இருக்கானே? புரியல. வண்டி இல்லையா? ஃபால்ட் ஆயிடுச்சு. பக்கத்துல எங்கனே மெக்கானிக் செட் இருக்கும்? ஒண்ணு விளங்கலையே. வண்டி வண்டி ரிப்பேர் இல்ல, ஆயிடுச்சு. எனக்கு காது கொஞ்சம் வண்டி, கேட்காது. காது கேட்காதா? இந்த வரேன். புரியல. அடா போயா. தம்பி ஏதோ சொல்றாரு, என்னன்னு கேளுங்க. அண்ணே, பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருக்கா? மெக்கானிக் ஷாப் இங்க இருந்து 5 மைல் பக்கம் வருமே. 5 மைலா? ஆமா. நீங்க ஏதாவது போறீங்களா அந்த பக்கம்? இல்லப்பா, நான் வயக்காட்டுக்கு போறேன். வயலுக்கா? ஏதாவது கொஞ்சம் போய் பார்க்க முடியுமா? இல்லப்பா, நேரமாச்சு, வயக்காட்டுக்கு போகணும்ல. சரி, நீங்க போங்க. சரிப்பா, நன்றி. வரேன். நீங்க வாங்க. என்ன கமலம்? என்னப்பா என்ன சொன்னாங்க? தாத்தா, மெக்கானிக் வேணா இங்க இருந்து ஒரு 5 மைல் தூரம் போகணுமா? நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க. பக்கத்துல ஏதாவது வண்டி வருதான்னு பார்ப்போம். வந்து நான் டிரைவர் அனுப்பிச்சு மெக்கானிக் கூட்டு வர சொல்லலாம். என்ன மாமா இப்படி அபசகுணம் மாதிரி இருக்கு? இதை நான் அபசகுணமா நினைக்கல. இருந்தாலும் நேரம் வீணாக்கிட்டு இருக்குல்ல. ஊருக்குள்ள வண்டி நின்று இருந்தா கூட பரவாயில்ல, இப்படி காட்டுக்குள்ள வந்து நின்றுச்சே. நான் பாக்குறேன் தாத்தா. மித்ரா, உனக்கு வண்டி பத்தி ஏதாவது தெரியுமாமா? நான் சின்ன வயசுல இருந்தப்போ மெக்கானிக் ஷாப்ல ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு நல்லாவே தெரியும். நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். டிரைவர் அண்ணா, 14-15 ஸ்பேனர் இருக்கா? இருக்குமா? சரிண்ணா, அப்படியே அதை எடுத்துக்கிட்டு டூல் பாக்ஸ், ஜாக்கி எல்லாம் எடுத்துட்டு சரிம்மா. வந்துருங்க. சரியா? இந்த நான் எடுத்துட்டு வரேன். சரி பண்ணிடுவாங்க கமலம். தாத்தா, நீங்க அப்படி உட்காருங்க தாத்தா. நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களை கூப்பிடுறேன். அப்படியா? போங்க சரி, போங்க வாங்க தாத்தா. போலாம். வாங்க பாத்துமா? பாத்து. ஏன் மாப்ள, போன மாசம் நம்ம கார் பிரேக் டவுன் ஆகி நின்னப்போ மித்ராக்கு மெக்கானிக் வேலை தெரியும்னு சொல்லல. ஆனா இப்போ தெரியுங்கிறா. சொல்ல மறந்துருப்பா. ஆனா செம டேலண்டப்பா அவளுக்கு. பார்க்காமலே 14-15 ஸ்பேனர் கேட்கறானா பார்த்துக்கோயேன். உனக்கு தான் அவளோட டேலண்ட் புரியல. யோ, ஏன் இப்ப தேவையில்லாத விஷயத்தெல்லாம் வந்து பேசிட்டு இருக்க? நான் அப்படி நான் தேவையில்லாம பேசினேன். கொடுங்க மாமா, நான் கட் பண்ணி தரேன். பரவாயில்லம்மா, நான் கட் பண்ணி தரேன், நீங்களாம் சாப்பிடுங்க. இந்தாம்மா, இந்தா இந்தாயா, எல்லாரும் கொடு. கொடு. இந்த மாப்பிள்ள சாப்பிடு. ஏங்க,
மித்ரா கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அவளுக்கும் கொடுக்கணுங்க. என்ன இப்படி சொல்லிட்ட? நீ சாப்பிடு, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஏமாப்ல மறுபடியும் சொல்றேன், மித்ராக்கு செம டேலண்ட். இவ்வளோ பெரிய டொண்டோனாக்கா வேணா தனியால ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா பாத்தியா? ஆமா, எதுக்கு இப்ப தேவையில்லாத விஷயத்துல என்கிட்ட பேசிட்டு இருக்க? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. உன் மூஞ்சியை பார்த்தா புரிஞ்சிச்சு. ஏமாப்ல இப்படி சலிச்சுக்க? வைத்தியத்துக்குலாம் பேச முடியாதியா? ஓ இந்தாயா. தேங்க்யூ சார். மித்ரா, இந்தாம்மா ஆப்பிள் சாப்பிடு. இல்ல தாத்தா வேண்டாம், கையெல்லாம் ஒரே ஆயில் கிரீஸா இருக்கு, நீங்க சாப்பிடுங்க. இப்ப என்ன பண்ணலாம்? இவன் தான் சரியான ஆளு. ஏப்பா வினய். என்ன தாத்தா? இங்க வாப்பா. தோரம் இருங்க. போய் பொண்டாட்டிக்கு ஆப்பிள் விட்டு விடு. எனக்கு தெரியும், சாப்பிடு போ. சொல்லுங்க தாத்தா. பாவம் மித்ரா கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்கு, இந்த ஆப்பிள கொஞ்சம் ஊட்டி விடுப்பா. இந்தா. அது தாத்தா அதான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்கல்ல, விடுங்களேன். என்னப்பா நாமெல்லாம் சாப்பிட்றோம், பாவம் அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு இருக்குல்ல. உன் பொண்டாட்டி தானே, ஊட்டி விட வேண்டியதானே, இதுல என்ன தப்பு இருக்குது? இந்தா. கொண்டு போய் ஊட்டு, சாப்பிடும். ஓ மித்ரா, இதா ஆப்பிள் சாப்பிடு. ஏப்பா வினய், என்னாச்சியா? என்னாச்சியா? தாத்தா வேறல கஷ்டா தாத்தா. ஏப்பா பொண்டாட்டி இப்படிதான் சில நேரம் கையை கடிச்சு விட்டுருவா. அதை போய் கொடுப்பா, கொடு. அட மேடம். அப்படியா? சரி மேடம். மேடம் நீங்க வரலையா? நான் வரல, நீங்க கச்சிதமா வேலையை மட்டும் முடிங்க. சரிங்க மேடம், நான் வேலையை முடிச்சுட்டு உங்களுக்கு தகவல் சொல்றேன் மேடம். ஓகேப்பா. யாரு போன்ல? அந்த நாகலட்சுமி அம்மா தான் போன் பண்ணாங்க. அவங்க அந்த வேன்ல வரலையா? என்னாச்சு அவங்களுக்கு? அந்த அம்மா அவங்க கூட தான் வேன்ல வந்திருக்காங்க. அந்த வினைக்கு இவங்க மேல சந்தேகம் அதிகம் வந்ததுனால அந்த வேன்ல வந்தா மாட்டிப்போன்னு பாதி வழியிலேயே திரும்பி போயிட்டாங்களாம். அப்போ நாம எதுவும் செய்ய வேண்டாமா? உங்களை வச்சுதான் எல்லாத்தையும் பண்ண சொல்லியிருக்காங்க. கோயிலுக்குள்ள போய் அவங்க கூட நீங்க கலந்துக்கணுமா மேடம்? எனக்கு போட்டோவை அனுப்பி வச்சிருக்காங்க. போட்டோ வேடு. டிரைவர் அண்ணா, கிரவுன் ஆயில் லீக் ஆயிருக்கு, உங்ககிட்ட வேற ஆயில் இருக்கா? ஆயில் இல்லையம்மா. இல்லையா? சரி ஓகே, இப்ப வண்டி ஓடிடும், அப்புறமா ஆயில் வாங்கி ஊத்திக்கோங்க. இல்லனா பேரிங் உடைஞ்சிரும், பாத்துக்கோங்க. சரிங்கம்மா. போற வழியில ஆயில் ஊத்திக்கலாம், சரியா? அப்படியே அதெல்லாம் எடுத்துருங்க. சரிம்மா. என்ன மித்ரா, வண்டி ரெடி ஆயிடுச்சா? ரெடி மாமா. தாத்தா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, வாங்க கிளம்பலாம். ஏமா கையெல்லாம் ஒரே ஆயிலா இருக்கு. போமா போய் கை கால் முகம் எல்லாம் கழுவிட்டு வா. டேய் வினய், மித்ராவுக்கு சோப் எடுத்து கொடுத்து அது கை கால் கழுவுறதுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணு போ. நான் எப்படி? போடா, எந்திரிச்சு போடா. சரி மித்ரா நீ போமா, அவன் வருவான். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ வாயை மூடு.
என்னையே பார்த்துட்டு இருக்க? கையை பார்த்து தேய்ச்சி கழுவு. நல்லா கழுவு. சிரிச்சுக்கிட்டு. வினய், இந்த மெக்கானிக் வேலையை நான் எங்க கத்துக்கிட்டேன்னு தெரியுமா? அதெல்லாம் நான் உனக்கு கேட்கவே இல்லையா? நீ கையை கழுவு. ஐயோ, என்ன எங்கேயோ தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க? என்ன பார்த்து ஊத்துங்க. நீ முதல்ல உன் சாரி சரி பண்ணு. என்ன வினய் விளையாடுறீங்க? நான் இப்படி சரி பண்ண முடியும்? நீ முதல்ல சரி பண்ணு, நான் திரும்பிக்கிறேன். எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வேற யாராவது? எல்லாம் தலையெழுத்து பண்ற. ஏய், அறிவில்ல, சோப்பை கையில வச்சுட்டே கழுவுற. எப்படி நோர போகும்? குடு சோப்ப. ம். அதுவா அதுவா அப்பா, நான் உள்ள இருக்கேன். நீங்க எல்லாரும் போய் சாமி கும்பிட்டுட்டு வாங்க. அப்படியா? சரிம்மா, நீ வண்டியிலே இரு. அடுத்து உனக்காகவே ஒரு நாள் இந்த கோயிலுக்கு வரலாம். சரிங்கப்பா. டேய், அந்த பொண்ணு மித்ராவை தானே நாம சாகடிக்கணும். ஆமா, அந்த பொண்ணை சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்களே. அப்படி இருக்கும்போது நாம எப்படி மேடம் அவளை? டேய் முட்டாள், எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும், அவளை நாம போட்டு தள்ளிடலாம். நான் அவங்கள ஒரு ஆள் மாதிரி போய் கலந்துக்கிறேன். மித்ரா கிட்ட பேச்சு கொடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு போன்ல அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். போன் எடுத்து தொலைங்கடா. சரியா? மித்ரா, உன்னாலதாமா சரியான நேரத்துல இந்த கோயிலுக்கு வர முடிஞ்சது. என்ன தாத்தா, எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணேன், அவ்வளவுதான். எல்லாமே இந்த வடிவுடைய அம்மனோட அருளாலதாம்மா. வணக்கங்க. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஒண்ணு இல்ல, வர்ற வழியில வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால என்னங்கய்யா, பரவாயில்லைங்கய்யா, வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் கோயிலுக்குள்ள போலாம். வாங்கய்யா. இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். உண்மையிலேயே நியாயமான வேண்டுதலா இருந்தா, மனசார வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நிறைவேற்றி வைப்பா. சரிங்க ஐயா,
பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? உங்க பொண்ணை வர சொல்லுங்க. என் பொண்ணு வர முடியாத சூழ்நிலை சாமி. இந்த அம்மனோட சிறப்பே பெண் வாரிசு தான் பூஜை பண்ணணும். இந்த கோயில் உருவாக காரணமா இருந்த விவசாயியோட மகள் உருவத்துல அந்த அம்மன் வந்ததால பெண்கள் பூஜை பண்றது ஐதீகம். அதைத்தான் நாங்க பின்பற்றிட்டு வர்றோம். பூசாரி ஐயா, என் மகளுக்கு பதிலா மித்ரா இந்த ஐதீகத்தை பண்ணலாமா? இந்த பொண்ணும் என் மக மாதிரி தான். ஓ, தாராளமா பண்ணலாமே. பக்கத்துல இருக்கிற கோவில் குளத்துல தண்ணி எடுத்துட்டு வந்து அம்மனை குளிப்பாட்டி அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பூஜை பண்ணணும். ஆஹா, கோயில் குளத்துல தண்ணி எடுக்க போறியா? மித்ரா, போ, நீ தண்ணி எடுக்க போ, நான் உன் உயிரை எடுக்க வரேன். இந்தாங்கம்மா, இதை பிடிங்க. குளம் அந்த பக்கமா இருக்கு, போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. நான் அபிஷேகத்துக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன்.